இன்றைக்கி நான் நெல்லிக்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் நெல்லிக்காவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நெல்லிக்காவை வேக போட்டுடலாம். நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கேன். இது வேகட்டும். இப்போ பபுள்ஸ் வந்துருச்சு, மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா நெல்லிக்காய் வேகிற நேரத்தில் வறுக்கிற சாமான்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம். எல்லாம் லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக தான் கலர் மாறணும். ரொம்ப கலர் செவந்துருச்சுன்னா அப்படியே கசப்படிக்கும். நல்லா லைட்டு கலர் மாறினா போதும். இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ ஆற விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 10 மிளகா எடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் வெறும் கடாயில் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இந்த மிளகா உப்புது பாருங்கள். போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். ஆறிட்டுருக்கோம். இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிளகா போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ பல்ப்பு மட்டும் எடுத்துகிட்டு கொட்டையை தூக்கி போட்டுடலாம். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வேக வச்ச தண்ணி இருக்குது. அந்த தண்ணியவே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடி பண்ணி வச்ச கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகாய் இதை போட்டுடலாம். இந்த ஊறுகாய் 15 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த ஊறுகாய் ரெடி பண்ண உடனே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் தான் எப்பயும் கிடைக்குதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிடுங்க. அந்த வேக வச்ச உப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கோம். அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது உப்புமாவுக்கு, இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாப்பிட்டுக்கலாம். உப்பு பத்தலை, காரம் பத்தலைன்றவங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செமையாக இருக்குது. சீரகம் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம்ல, அது 2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச தண்ணி நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றாதீங்க, கொஞ்சம் ஊற்றினாலே போதும். இது இன்னும் 2-3 நாள் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். உப்புமாவுக்கு, இட்லி, தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஊறிக்கும். இந்த முழுசாக இருக்கிறது தயிர் சாதத்துக்கு வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இதில் வேறு எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க, கெட்டு போயிடும். நம்ம வேக வச்ச தண்ணி, அந்த நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை தான் கொஞ்சோண்டு ஊற்றிருக்குது. நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.